இன்றைக்கி காலையில் நமக்கு சமைக்கிற வேலைலாம் இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து நைட்டு வந்து துணியெல்லாம் துவைச்சு காய வச்சிருந்தேன். அந்த துணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஒரே ஒரு டவல் மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அந்த டவல் மட்டும் கிளிப்பு போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் டஸ்ட்பின்லாம் வந்து க்ளீன் பண்ணாமே இருந்தது. கையோடு அதெல்லாம் கழுவிட்டு வாசல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது அப்படியே வந்து போய்ட்டு காய வச்சதுக்கப்புறம் இந்த வாசல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. செப்பல் ஸ்டாண்ட் எல்லாமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெளியில் க்ளீன் பண்ணுற வேலையாக தான் இருந்தது. செடிக்குமே வந்து தண்ணிலாம் ஊற்றிட்டேன். மணி பிளான்ட் வந்து உள்ளே வச்சா வரமாட்டேங்குது, ஏன்னே தெரியல. அதனால் வெளியிலவே ஒரு வாரமாக வெளியில் தான் இருக்குது. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு கையோடு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. கூழ் தான் இருக்கா, அதனால் வந்து நம்மளுக்கு சமைக்கிற வேலை இல்லை. நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கூழ் வந்து கரைச்சி கொடுப்பாங்க வீட்டில். அழுதுகிட்டே வந்து குடிப்பேன். எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரோஷனுமே இப்போ அப்படி தான் பண்ணுறான். கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறான். மித்தி வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ரோஷன் வந்து குடிக்கல. சரி மாங்காய்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சு